எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 83வது ஸ்தோத்திரம். சமாவர்த்தோ நிவ்ருதாத்மா துர்ஜயோ துரதிக்ரம துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிகா. இதுல நான் மறுபடியும் சொல்றேன். சமாவர்த்தோ நிவ்ருதாத்மா துர்ஜயோ துரதிக்ரம துர்லபோ. துர்லபம்னா முடியவே முடியாத, துர்லபம்னா செய்யறது, துர்லபம்னா செய்ய முடியாது, இயலவே இயலாதன்னு அர்த்தம். முடியவே முடியாத விஷயம் அப்படின்றது அதுதான் துர்லபம். துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிகா. இது எப்படி சொல்லணும்னா, சமாவர்த்தோ நிவ்ருதாத்மா துர்ஜயோ துரதிக்ரம துர்லபோ துர்கமோ துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிகா அப்படி சொல்லும் போதே, சமாவர்த்தோ நிவ்ருதாத்மா துர்ஜயோ துரதிக்ரம துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிகா அப்படி சொல்லணும். அதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். சமாவர்த்த, சமம்னா ஈக்குவல், அதான் தெரியும் நமக்கு, எல்லாருக்கும் தெரியும். சமம்னா ஈக்குவல், சமா. வர்த்தன்னா வர்த்தமானங்கள்ன்றது காலம், வர்த்தமானங்கள்ன்றது காலம். சமாவர்த்தன்னா காலச்சக்கரத்தை ஏற்ற இறக்கும் பண்ணி சமமாக சொல்றோம். அதாவது அதாவது எந்தெந்த கிரமத்துல நடக்கணுமோ அந்த கிரமத்துல கரெக்டா சுழற்சியை நடத்திட்டு இருக்கவன், செய்ய வச்சுட்டு இருக்கவன் அர்த்தம். சமாவர்த்தம். நிவ்ருதாத்மா, நீ பிளஸ் விருது பிளஸ் ஆத்மா, நீ பிளஸ் விருத பிளஸ் ஆத்மா. விரதன்றது ஒரு வகையில் சேர்ந்தன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வகையில சேர்ந்தது. அதாவது ஒரு குரூப், இது 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 இந்த குரூப்பை சேர்ந்தது, இது இதை சேர்ந்ததுன்னு சொல்ற மாதிரி. நிவிருதன்னா எந்த வகையிலையும் சேராத, எந்த ஜீவாத்மாக்களுடைய எந்த வகையிலையும் சேராத ஆத்மாவாக திகழ்பவன் அர்த்தம் இது. நிவிருதாத்மானா எந்த வகையிலையும் சேராத, தனித்து நிற்பவன் சொல்றோம் இல்லையா, தனித்தன்மை உடையவன், அதுதான் இங்க தனித்தன்மை உடைய. நிவிருதாத்மானா எந்த வகையிலையும் சேராத தனித்தன்மை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நிவிருதாத்மா. துர்ஜய, அதான் சொன்ன பாருங்க, துர்னா முடியாத இயலாத, ஜெயன்னா வெற்றி, வெற்றி கொள்ள முடியாதவன், யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு, அதான் துர்ஜய. துர்னா இயலாதவன். துரதிக்ரம, துர் திக்ரம், திக்ரம்னா மிஞ்சறது, அதாவது என்னை விட பெரிய ஆளாமா அப்படின்றல, அது மாதிரி. இது என்னன்னா, துரதிக்ரமாக்கு துர் பிளஸ் திக்ரம். திக்ரம்னா மிஞ்சறது, மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. அதான் துரதிக்ரமன்னா அவரை மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது, அவரை மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றமே, அவரை மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது, அதான் துரதிக்ரம. துர்லப, துர்னா மறுபடியும் அதே இயலாத, லபன்னு அடையிறது, யாராலும் அடைய முடியாதவன். துர்லபனா அதை அவர் அதை யாராலும் அடைய முடியாதவனா, யாராலையும் அவருக்கு ஈக்குவலா ஆக முடியாதுன்னு அர்த்தம். யாராலும் அவருக்கு ஈடா அடைய முடியாது, அவரை அடையலாம். எப்படி அடைய முடியும்னா சரணாகதியில தான் அடைய முடியும். மற்றபடி அவருக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி அவரோட அந்த இதை யாராலையும் அடைய முடியாதுன்னா, அவருடைய நிலைக்கு யாராலும் செல்ல முடியாது, தன் நிலைக்கு யாராலையும் செய்ய முடியாத நிலையை பெற்றிருப்பவன் அப்படின்ட்டு அர்த்தம். துர்லப. துர்கம, துர்கமன்னா கமன்னா தெரிஞ்சுக்கிறது, துர்கமன்னா அறிந்து கொள்ள இயலாத நிலையில் இருப்பவன். யாராலும் உங்களை அவரை இப்படித்தான் மகாவிஷ்ணுவா இப்படிதான் அப்படின்னு உங்களால அசஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஞானம் உடையவன், யாராலையும் மனுஷாலால கணிக்க முடியாதவன் அர்த்தம். துர்கமன்னா கணிக்க முடியாதவன் அர்த்தம். துர்க, கன்னா நெருங்குறது, துர்கன்னா எளிதில் நெருங்க முடியாதவன். துராவாச, துருன்னா இந்த இடத்துல கேடு, இயலாதன்றது இது வரைக்கும் இருந்தது இல்லையா, இந்த இடத்துல துருன்றது கேடு. துராவாச, கேடு தரும் எண்ணங்களை மனதில் வசிக்க செய்து
கேடுதரும் எண்ணங்களை மனதில் கொண்டுள்ளவர்களால் நெருங்க முடியாத இடத்தில் இருப்பவன் வாச துராவாச, கிட்ட நெருங்க முடியாதவன் அர்த்தம். இந்த இடத்துலயும் துரான்னா இயலாதன்னு எடுத்துக்கலாம். கிட்ட நெருங்க முடியாதவன். வாசன்னா இருப்பிடமாக நெருங்க முடியாதவன். யாரால? மனதில் அந்த தீய எண்ணங்களை இருக்கிறவங்க, கேடுதல் எண்ணங்கள் இருப்பவர்களால மனசுல நெருங்க முடியாதவன், மனசால் நெருங்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். துராரிகா, துர்னா கேடு, அதேதான். கேடு அரி, எண்ணம் வர அழித்தல். துராரிகன்னா கேடு தரும் எண்ணங்களை உடையவர்களை அழிப்பவன். துராரி ஹான்னா அழிக்கிறது. இந்த இடத்துல துராரிகா, துர் கேடு, அரி எண்ணங்கள், ஹான்னா அழித்தல். கேடு தரும் எண்ணங்களை வைத்திருப்பவர்களை அழிப்பவன் அர்த்தம் இந்த இடத்துல. ஆக இன்னைக்கு 83வது ஸ்தோத்திரத்துல நேற்றுக்கு 778 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 779 சமாவர்த்த, 780 நிபுருதாத்மா, 781 துர்ஜய, 782 துரதிக்கிரம, 783 துர்லப, 784 துர்கம, 785 துர்க, 786 துராவாச, 787 துராரிகா வரைக்கும் பார்த்தோம். நாளைக்கு சுபாங்கோலோக சாருங்க, அது அடுத்தது நாளைக்கு. அது 787 வரைக்கும் பார்த்தோம். 779 இருந்து 787 வரைக்கும் பார்த்தோம். 9 அப்ப 9 ஸ்தோத்திரமா, 1 2 3 4 5 6 7 8 9 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு 83வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.